பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறி அனைத்து உண்மைகளையும் சொல்ல விரும்புவதாக முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் முதற்கட்டமாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேர் மீது 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் பின்னர் கூடுதலாக 400 பக்கங்களையும் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் சிபிஐ தாக்கல் செய்திருந்தது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 52 பேரிடம் சாட்சியாக விசாரணை நடைபெற்றுள்ளது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன் நடந்த வரும் இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பிற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் சொல்ல அப்ரூவராக மாற விரும்புவதாகவும் ஆய்வாளர் ஸ்ரீதர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறி அனைத்து உண்மைகளையும் சொல்ல விரும்புவதாக முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் முதற்கட்டமாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேர் மீது 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் பின்னர் கூடுதலாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் சிபிஐ தாக்கல் செய்திருந்தது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 52 பேரிடம் சாட்சிய விசாரணை நடைபெற்றுள்ளது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன் நடந்து வரும் இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பிற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் சொல்ல அப்ரூவராக மாற விரும்புவதாகவும் ஆய்வாளர் ஸ்ரீதர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் அப்ரூவராக மாறி அனைத்து உண்மைகளையும் சொல்ல விரும்புவதாக முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் தந்தை ஜெயராஜ் மற்றும் மகன் பென்னிக்ஸ் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் முதற்கட்டமாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உட்பட 9 பேர் மீது 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் பின்னர் கூடுதலாக 400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையையும் சிபிஐ தாக்கல் செய்திருந்தது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் இதுவரை 52 பேரிடம் சாட்சிய விசாரணை நடைபெற்றுள்ளது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன் நடந்து வரும் இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் பிற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் சொல்ல அப்ரூவராக மாற விரும்புவதாகவும் ஆய்வாளர் ஸ்ரீதர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விருப்பம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆய்வாளர் ஸ்ரீதரின் மனு தொடர்பாக சிபிஐ பதில் அளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.